சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. பராப வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள். மேஷ ராசியில மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டுமானம் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பார்த்து செயல்படுத்துவது நல்லது. அவசரப்படாம இருந்தாலே நல்லா இருக்கும். கூட வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் மூலியமா சின்ன சின்ன ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். அவங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கும். தேவையில்லாத ஃபோர்ஸ் இதெல்லாம் தான் கொஞ்சம் நம்ம மேல அப்ளை பண்ணுவாங்க. பெருசா ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. நீங்க உங்க வேலையை பார்த்தா போதும், செட் ஆயிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மகன்ஸ்வரம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். கழுத்து வலி ஆர் நம்ம பேச்சல் பிரச்சனை, கம்யூனிகேஷன்ல தடை ஆர் வயரிங், நெட்வொர்க் இந்த மாதிரி விஷயங்கள்ல செய்யறதையே ரெண்டு தடவை செய்யற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, பார்த்துக்கணும். மற்றபடி பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இல்லை, நல்லதா இருக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக நினைவு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு பல்லு பாதைகள், குடும்பத்துல தேவையில்லாத சஞ்சலங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல நம்ம எப்படி அனுசரிச்சு போகணுமோ அது தகுந்த மாதிரி இருக்கிறது நல்லது. தேவையே இல்லாத எந்த ஒரு கவலைக்குள்ளேயும் போகாம இருக்கிறது நல்லது. பணத்தை திருப்பி கொடுத்தோம்னா திரும்பி வாங்க முடியாது. அது இந்த நாள் ரொம்ப முக்கியமான. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரன் பச்சை. கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான பிரயாணங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கும். அவ்வளவுதான். ஆனா எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த நாள் எந்த விஷயத்திலையுமே கோவப்படாம, ஆத்திரப்படாம செய்யறது ஏற்றத்தை கொடுக்கும். மன மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த நாள் எதுவுமே நீங்க கண்டுக்கூடாது. டென்ஷன் ஆகாம இருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க மெயினா முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கரெக்டா கொடுங்க. அங்கதான் பிரச்சனை வரும். எனக்கு மரியாதையே கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா பின்பற்ற. இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தள்ளி போய் நடக்கும், ஆனா நல்லபடியா நடக்கும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க மெயினா சிவபெருமான் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் ஆரம்பிச்சு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் லாபம், மெயினா நண்பர்கள் மூலியமா லாபம், பொருளாதாரத்துல முக்கியமான முன்னேற்றம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, எந்த விதமான மனசஞ்சலமும் இல்லாம நீங்க பாட்டு உங்க வேலையை தொடர்ந்து செய்யலாம். எதுவா இருந்தாலும் இன்றைய நாள் எதிர்பாராத லாபம் ஏற்படக்கூடிய, அதாவது பெரியவங்க மூலியமா ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆனனம் பிங்க் நிறம். துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலுமே பொறுப்பா இருக்கணும். வேலையில இன்றைய நாள் நமக்கு ஓவர் ப்ரெஷர் இருக்கும். சின்ன வேலையை கூட சீக்கிரம் செய்ய மாதிரி, இல்ல கம்மியான வேலையா இருக்காது, எல்லாம் பெரிய பெரிய வேலையா இருக்கும். ஆனா ஷார்ட் டைம்ல முடிக்கணுங்கிற மாதிரி, கேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் கூட பிரீதிங் ஸ்பேஸ் இல்லாம எல்லாமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணி ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கொடுக்க வேண்டிய டைம் அது கொடுக்காதனால வேலை செய்யும். ஸோ இந்த நாள் மெயினா அதுதான் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்க எந்த விஷயத்தையுமே எடுத்து செயல்படுத்தும் போது ஜெயிக்கும், வெற்றி பெறும். முக்கியமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் நம்ம கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானது மிதுனம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம். வீட்டுல பெரியவங்க மெயினா அப்பா மூலியமான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஆர் நம்முடைய முடிவுகள் தப்பா போலாம், யூகிக்கக்கூடிய விஷயங்கள் தப்பாக போலாம். இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல, அந்த லாஜிக் பொதுவா தப்பா இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் இதை மட்டும் பார்த்துட்டா போறோம், வேற பெரிய பாதிப்பு ஒண்ணு சொல்ற மாதிரி ஒண்ணு கிடையாது. நீங்க எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டாப் கிளாஸா நடக்கும். கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், பட் மேனேஜபிளா இருக்கும். எதுவுமே நம்ம தூக்கி சாப்பிட்றோம் முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால நீங்க பாட்டு ஜாலியா இருக்கலாம். கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா போறோம், உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லைட்டா இந்த பேக் பெயின், லோவர் பேக் பெயின் மாதிரி விஷயங்கள் வரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஓவர் பேர்டன் ஆகிறது, சின்ன அசிங்கம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினா இன்றைய நாள் வந்து நஞ்சுண்டேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ஆரஞ்சு. மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, மன மகிழ்ச்சி, சந்தோஷம், மிகப்பெரிய திருப்தி, பொருளாதாரத்துல ஏற்றம். சின்ன சின்ன விஷயங்களை கூட 2 தடவை 3 தடவை செய்யற மாதிரி வரும். அது நல்லபடியா முடியும். ஒரு டெம்பரவரியா ஒரு விஷயத்த பண்ணிட்டு மறுபடியும் பர்மனண்டா ஒரு விஷயத்த பண்ற மாதிரி. இதெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பா ஜெயிக்கும். கோவத்தினால எந்த விஷயத்தையும் வந்து இழந்துறாங்க, அதை மட்டும் பாத்துங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருக்கும். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவை. வேலை ஆட்கள் மூலியமா பிரச்சனைப்படுவோம். நம்ம கூட வேலை செய்யறவங்க, வீட்டுல வேலை செய்யறவங்க, இவங்க மூலியமா நமக்கு பிரச்சனை. வேற காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. கோவப்படாம எந்த விஷயத்த பண்ணும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுதான் வாரி கன்ஃபியூஷன்லயே இருக்கும், டென்ஷன்லயே இருக்கும், படபடப்பா இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அது தப்பாயிடுமா, இது தப்பாயிடுமா, இது பண்ணி இது எடுத்தா அது இதாயிடுமா, இந்த மாதிரி வேற ஒரு கன்ஃபியூஷன் ஓடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக எடுக்கிற காரியங்களாகட்டும், செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது இந்த நாள் உச்சிதம். மிக முக்கியமா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.